ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க திருச்செந்தூர் முருகன் நிற்கிறேன். அதில் ஓர் அதிசயம் உள்ளது, உடனே கேள் என் செல்லவே. ஏதோ நான் சொல்வதை கேட்பாய்தானே? வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதற்படி. நான் சொல்வது சரிதானே? வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுவித்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயந்து விடக்கூடாது. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டும். அதற்கு கவலைப்படக்கூடாது. அதை லட்சியத்தை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருத்தப்படாதே என் செல்லமே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். அதற்காக ஒருபொழுதும் தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. ஏனென்றால் அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்ததாகும். இந்த முருகப்பெருமானின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். அதேபோல்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? அதேபோல் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையே இல்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது சுகமும் துக்கமும் வெளி உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். ஆம் செல்லமே, தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். ஆகவே இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்ததாகும். சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய. இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நிச்சயமாக நல்லது நடந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது நடப்பதற்கு இந்த முருகப்பெருமான் பக்கபலமாக உனக்கு துணையாக இருப்பேன். அதேபோல் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், கவலைப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைபாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த உலகில் நிலையென்று எதுவும் இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். எல்லாம் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே.
ஆகையால் உடல் திடமாக இருக்கும் பொழுதே தர்மங்களை செய்து கொண்டே இரு. ஏனென்றால் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல, அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். நான் இருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் என்றும் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா? பக்குவம், ஆம், உலகத்தில் எனது சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது. சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் நிம்மதி அடங்கி உள்ளது. எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை, எனது மன அமைதி நான் பார்த்து கொள்வேன். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அதனால் பயம் எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை. ஆகவே என் தேடல்களுக்கான அனைத்தும் அர்த்தமும் என்னிடம், என் ஆத்மானமான முருகப்பெருமாவிடம்தான் இருக்கின்றது என்ற உன் நம்பிக்கை, உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கிறது. உன்னிடம் உன் முருகப்பெருமான் ஒன்று கூறுகிறேன். நீ இல்லையே, நான் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக எனது ஆசீர்வாதங்களுடன் உன்னை வாழ்த்துகிறேன். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அனைத்தும் நீ என்ன செய்தாலும் என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எந்த கஷ்டங்களையும் இந்த முருகப்பெருமான் நேரவிட மாட்டேன். ஆகவே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கெடுக்க உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிற்கிறேன். ஆம் செல்லமே, நிச்சயமாக அதில் ஓர் அதிசயம் இருக்கிறது. இதை கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னிடம் நான் அதை உடனே சொல்ல துடித்து கொண்டிருந்தேன், சொல்லிவிட்டேன். ஆகவே நீ எதற்கெல்லாம் பயந்தாயோ அதையெல்லாம் இன்னும் சிறிது நாட்களில் உன் கைக்கு வந்து சந்தோஷமாக பெற நான் அருள்பாலிக்கப் போகிறேன். என் செல்ல பிள்ளையே, கடனில் சிக்கித் தவிக்கும் என் பிள்ளைக்கு அதிலிருந்து வழி செய்வேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை பெற ஆவணை செய்வேன். ஆகவே கவலை இல்லாமல் இரு, நான் இருக்கிறேன். உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.